எப்பா தமிழ்நாட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஐடியா கொடுங்க. காற்றை வச்சு எப்படி ஊழல் பண்ணலாமோ அந்த மாதிரி இந்த பனியை வச்சு ஏதாவது ஊழல் பண்ணலாம்னா சொல்லுங்கள். என்னென்ன எவ்வளோ கொட்டுது தெரியுமா? நானும் அந்த பனியை அள்ளிட்டு வந்து எதனா பண்ணி எதனா பெரிய ஆளாக ஆயிடலாம் போல். ஆஹா, இந்த மாதிரி தாங்க வாழ்க்கையில் ஒரு தடவும் நீங்கள் ஸ்லிப் ஆகலாம். ஆனால் திரும்ப எழுந்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இங்கே யாருமே யாரை பற்றியுமே கவலைப்பட மாட்டாங்க. கேடா நான் ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டேங்க. நீங்கள் யாருமே உங்களை பற்றி யாரை பற்றியோ கவலையே பட மாட்டாங்க. அந்த மாதிரி தான் இந்த ஊர். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக ஸ்னோ கொட்டி கிடக்கு பாருங்கள். இந்த ஸ்னோ எந்த அளவுக்கு மெல்ட் ஆகுதோ அது மாதிரி தான் ஒருத்தவங்க மனசுலையும் ஒரு விஷயங்கள் மெல்ட் ஆகிட்டே இருக்கும். ஆனால் அதை வெளியில் சொல்ல முடியாது. ஆனால் அதை என்ன சொல்கிறது, யாருக்கிட்டையும் ஓப்பனாகவும் பேச முடியாது. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இருந்து அதுவாக அவங்க மனசுக்குள்ளேயே மெல்ட் ஆகிரும். அந்த மாதிரி தான் இந்த ஊர். ஏன் பாருங்கள், கொட்டி கிடக்கிற ஸ்னோவெல்லாம் இப்படி தான் க்ளீன் பண்ணுவாங்க. பார்த்தீங்களா, டிராக்டர் இருக்கா, இதை வச்சு தான் அழகாக ரோடெல்லாம் அழகாக க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க. இங்கே மட்டும் இல்லை, இப்போ ஒரு வீட்டு உள்ள பார்க்கிங் லாட்டு மட்டும் இல்லை, அப்படியே ஃபுல்லாக என்ன சொல்கிறது, எல்லா ரோடு, மெயின் ரோடு, ஸ்ட்ரீட் ரோடாக இருக்கட்டும், இந்த மாதிரி பார்க்கிங் லாட்டாக இருக்கட்டும், அப்பார்ட்மெண்ட் பார்க்கிங் லாட்டாக இருக்கட்டும், இல்லை மற்ற ஹவுசிங் பார்க்கிங்காக இருக்கட்டும், எல்லா இதையுமே இந்த மாதிரி அழகாக க்ளீன் பண்ணிடுவாங்க. இந்த பாருங்கள் வச்சுருக்காங்க டிராக்டரு. பார்த்தீங்களா முன்னாடி -1 டிகிரிங்க வெதர் இன்றைக்கி. ஆனால் ஃபீல்ஸ் லைக் மைனஸில் இருக்குது. கையெல்லாம் லைட்டாக அப்படியே சில்லுன்னு தான் இருக்குது. நான் ஜாக்கெட்டை சும்மா காரில் போகிறதுனால ஜாக்கெட்டை தூக்கி என்கிட்ட போட்டு ஹூடியும் உள்ள தேர்மல்ஸும் போட்டு கிளம்புறேன். நான் போயிட்டு என் ஃப்ரெண்டை போயிட்டு, யூஸ்வலாக இது ஒன்றுங்க, மாதம் எவனாவது ஒருத்தன் சர்க்கிளில் இருக்கிறவன், நம்ம ஃப்ரெண்ட்ஸில் இருக்கிறவன் எவனாவது வீடு மாறுவான். ஸோ மூவிங்க்கு ஹெல்ப் கேட்பாங்க. நான் போய் ஹெல்ப் பண்ணுவேன். ஏன்னா இந்த ஊர் அந்த மாதிரி ஊர். நான்லாம் வரும்போது எப்படி சொல்கிறது, 2 பெட்டியோடு தான் வந்தேன். 2 பெட்டி, அதை யாருமே இல்லை, அக்கமடேஷன்ஸ் கூட இல்லாத மாதிரி தான் நான்லாம் வந்தேன். இன்றைக்கி நான் இதை ஆரம்பிப்பேன் அப்படின்றத நான் நினச்சி கூட பார்க்கல. நான் இந்த மாதிரியெல்லாம் இதை ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்றதெல்லாம், நான் யூடியூப் பண்ணுவேன், vlogging பண்ண போகிறேன் அப்படின்றத நான் நினச்சே பார்க்கல. அதான் இந்த ஊர் என்னை அப்படியே மாற்றிருச்சு. Yeah. Everything's melting. Yeah. But it won't stay melting for long. Ooh. Thanks for doing this. Yeah. Oh, everyone is doing their part. Yeah. இங்கே பாருங்கள், வீட்டுக்கு முன்னாடி சால்ட்டு போடுவாங்க. ஏன்னா ஸ்னோ மெல்ட் ஆகிறதுக்கு. பாருங்கள், இது வெளியிலேருந்து போடுவாங்க. இது கவர்மெண்ட்லேருந்து வருவாங்க. இதில் இந்த மேனேஜ்மெண்ட்டு, ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட்லேருந்து போடுவாங்க. இந்த ஸ்னோ மெல்ட் பண்ணிகிட்டே கொட்டிக்கிட்டே இருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஸ்னோ பாருங்கள். இதெல்லாம் ஸ்னோ தான். இது எல்லாம் இந்த ஸ்னோ மாதிரி தாங்க இங்கே இருக்கிறவங்க எல்லார் மனசும் உள்ளே மெல்ட் ஆகிக்கிட்டே இருக்கும்.
Black Friday சேல் வந்தேன். ஏதாவது ஷூவு ஏதாவது எடுக்கலான்னு பார்த்தா, ஆனால் என்னன்னே தெரியல. என்ன சொல்கிறது, எனக்கு எடுக்க வரும்போது மட்டும் எனக்கு எதுவுமே எடுக்க பிடிக்க மாட்டேங்குது. ஆனால் நான் இன்னும் ரெண்டு பசங்க யார் கூட ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் வரும்போது இது எடுறா அதை எடுறான்னு என்னால் காட்ட முடியுது. நல்ல நல்ல டிசைனாக மாட்டுது. நான் எடுக்க வரும்போது மட்டும் எதுவுமே மாட்ட மாட்டேங்குது, எதுவுமே பிடிக்க மாட்டேங்குது. உங்களுக்கும் இந்த மாதிரி வியாதி இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இது பாருங்கள், இதுதான் இன்றைக்கி பீக் மேல் கண்டென்ட்டு. இந்த மாதிரி காரணம் நான் செவனேன்னு விளாண்டுட்டு வீட்டில் செவனேன்னு எடுப்பேன். பாருங்கள் எவ்வளோ காரணம். பிக்கப் ட்ரக்கு, ஹெவி பிக்கப் ட்ரக்கு. போலீஸ்கார் வேணுமா? போலீஸ்கார் எனக்கு தெரிஞ்சு இது ஆமாம் ஒரு மஸ்தான் ஜிடி மாதிரி தெரியுது. 80 நான் விண்டேஜ் கார் பெரியதுங்க. எனக்குலாம் வந்து இந்த மாதிரி விண்டேஜ் கார் தான் பிடிக்கும். அந்த இதான் ஓட்டு வரான் பாருங்க, ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் விண்டேஜ் இல்லை, அது மாதிரி தான் எனக்குலாம் பிடிக்கும். என்ன பொழப்பு இது? கனடாவுக்கு வந்துட்டு என்னென்ன பொழப்பு பொழைக்க வேண்டியதாக இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, கனடாவில் எல்லாம் ஜாலியாக இருக்கேன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. என் நிலைமையை பாருங்கள், ஸ்னோவில் இப்படி தெரிய வேண்டியதாக இருக்குது. ஒரு வீக்கெண்ட் எதுவுமா கூட எங்கிட்ட போக முடியாது, அந்தளவுக்கு பனி கொட்டி இந்த பார்க்கிங் லாட்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. யாரோ ஒருத்தவன் தனியாக பார்க்கிங் வச்சுட்டு போயிருக்காங்க. இது பார்க்கிங் ஸ்பேஸே கிடையாது. எவனோ நம்ம மாதிரி ஆட்களாக தான் இருப்பான் போல். காரம் நல்ல காராக குட்டியாக இருக்குது, அழகா நல்லா எப்படின்னா சொல்கிறதுன்னா, முரட்டு வெயிலில் தெரிஞ்சவனுக்கு வந்த சோதனை மாதிரி. இங்கே பாருங்கள், இந்த பனியில் உடம்புலாம் தாங்க மாட்டேங்குது. சூரிய ஒளி படாமல் அப்படி எரியுது உடம்புலாம். வந்துட்டு எப்படி எரியுதுன்னா, வெயில் பட்டு எரிஞ்சுலாம் பார்த்துருப்பீங்க, ஸ்னோவில் எரியுது எனக்கு உடம்புலாம். அந்தளவுக்கு குளிருது. வந்துட்டான், மறுபடியும் வந்துட்டான். சூனாப்பானா மறுபடியும் வந்துட்டாங்க. பாருங்கள், அடிக்கிற ஸ்னோக்கு ஊரில் எல்லாம் போய் வீட்டுக்குள்ளே அடங்கிட்டாங்க. அடங்க முடியாது. நாங்களாம் அப்படி தான் ஊரை சுற்றியும் தெரிகிறோம். யாருங்க அடிக்கிற ஸ்னோ மண்ணு மாதிரி. அவ்வளோதான், முடிஞ்சு.